எங்களுக்கு அழைப்பு குறுகிய காலத்தில் வந்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை இருக்கு, ஃபுல்லாக படிச்சிடுறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களோட கொஸ்டின்ஸ். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. 7ஆம் அறிவு திரைப்படத்துக்கு அரசு அறிவித்த புதிய அரசாணை நாள் 3/1/2012 படி வரி விலக்கு கோரி 10/1/2012 அன்று விண்ணப்பிக்கப்பட்டது. 2 மாத தாமதத்துக்கு பின்னர் அனைத்து திரையரங்குகளிலும் படம் ஓடி முடியும் வரை காத்திருந்து இறுதியாக ஒரு திரையரங்கில் கூட படம் ஓடவில்லை என்பதை உறுதி செய்து 5/3/2012 அன்று வரி விலக்கு வழங்கி உத்தரவிட்டது. இந்த உத்தரவினால் ஒரு பயனும் அடைந்துவிடக்கூடாது என்பதில் அரசு மிக கவனமாக இருந்தது. 7ஆம் அறிவு படத்துக்கு வரி விலக்கு கோரி விண்ணப்பித்த நாளுக்கும் வரி விலக்கு வழங்கிய நாளுக்கும் இடைப்பட்ட நாட்களில் கீழ்கண்ட படங்களுக்கு வரி விலக்கு வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. கொண்டான் கொடுத்தான், வேலாயுதம், மெரினா, காதல் பிசாசே, காதலர் கதை, நண்பன், வழிவிடு கண்ணே வழிவிடு, விளையாடவா, விருதுநகர் சந்திப்பு, வேட்டை, நாங்க. இதன் மூலம் வேண்டுமென்றே எங்கள் 7ஆம் அறிவு திரைப்படத்துக்கு மட்டும் காலதாமதமாக வரி விலக்கு அளித்தது உறுதியாகிறது. பத்தொன்பது 3/2012 அன்று நான் நடித்து தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஓகே ஓகே திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பட்டது. இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்த சென்சார் அஃபிஷியல்ஸ் எங்களை என்னையும் டைரக்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாராட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு விஷுவல் கட் கூட கொடுக்காம எங்களை பாராட்டினாங்க என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 21/3/2012 அன்று கேளிக்கை வரி விலக்கு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. 22/3/2012 அன்று மற்றொரு படத்துக்காக தணிக்கை சான்றிதழ் கிடைத்தது. ஒரு படத்துக்கு வரி விலக்கு கோரி விண்ணப்பிக்கும் பொழுது தணிக்கை சான்றிதழ் இணைப்பு அவசியம் என்பதால் அந்த படத்துக்கு 22/3/2012 அன்று அல்லது அதன் பின்னர் தான் விண்ணப்பித்திருக்க முடியும். 30/3/2012 கேளிக்கை வரி விலக்கு அளித்து 2 படங்களுக்கு அளிக்கப்பட்டது. 7 நாட்களில் அப்படங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திற்கு விண்ணப்பம் செய்து சுமார் 1 மாத காலமாகியும் வரி விலக்கு அளிக்க திரைப்படம் பார்ப்பதற்கு கூட அவர்கள் நாள் குறிப்பிடவில்லை. ஆகவே வேறு வழி இல்லாமல் 12/4/2012 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 16/4/2012 அன்று திரைப்படம் பார்க்க நாள் குறிக்கப்பட்டது. 16/4/2012 அன்று ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தை பார்த்த அரசு அமைத்த 7 பேர் கொண்ட குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் இத்திரைப்படம் வரி விலக்கு அளிப்பதற்கு தகுதியானது அல்ல என பரிந்துரை செய்துள்ளதாகவும் அதனால் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படம் தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி சட்டம் 1939 கீழ் கேளிக்கை வரியிலிருந்து விலக்கமளிக்க தகுதியானதல்ல என முடிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த படம் பார்த்த 7 பேரும் படத்தை பார்த்து விட்டு எங்களை பாராட்டி விட்டு சென்றனர். ஆனால் எங்களுக்கு இந்த படம் பரிந்துரை பண்ண முடியாது அப்படின்னு அவங்க எழுதி அமைச்சிருக்காங்க. இதை நாங்கள் என்னன்னு விசாரிக்கும் போது இது மேலெடுத்த உத்தரவு, நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அந்த 7 பேருமே சொல்லிட்டாங்க. அரசாணை நாள் 3/1/2012 படி வரி விலக்கு அளிப்பதற்கு 4 வழிமுறைகள் கொடுக்கப்பட்டன. தமிழ் பெயர் தவிர்த்து சான்றிதழ், படத்தின் கதைக்கு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், திரைப்படத்தின் தேவையை கருதி பிற மொழிகளை பயன்படுத்தும் காட்சிகளை தவிர பெருமளவில் திரைப்படத்தின் வசனங்கள் தமிழ் மொழியில் இருத்தல் வேண்டும், திரைப்படத்தில் வன்முறை மற்றும் ஆபாசங்கள் அதிக அளவில் இடம் பெருமையானால் இத்திரைப்படம் வரி விலக்கு பெறுவதற்கான தகுதியை இழக்கும், இதில் எந்த குறைபாடு உள்ளதென்று எந்த உறுப்பினரும் கூறியுள்ளார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. நான் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் சொல்றது என்னுடைய சக கலைஞர்களையும் சக தயாரிப்பாளர்களையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல. சமீபத்தில் கேளிக்கை வரி கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழ் பாடலே உள்ளது. கேளிக்கை விடுதியில் வைத்து திருமணம் நடப்பது போல் காட்சியும் அமைத்திருக்கின்றார்கள். இது போன்ற படங்களுக்கு வரி விலக்கு அளித்துவிட்டு எங்களுக்கு வரி விலக்கு அளிக்க மறுப்பது எந்த வகையில் நியாயம்? இந்த காட்சிகள் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் வளர்ப்பதாக எப்படி கருத முடியும்? வன்முறை அதிகமாக உள்ள மற்றொரு ஆங்கில கலப்பு அதிகமாக உள்ள படத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களையும் கவர்ந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துக்கு வரி விலக்கு அளிக்க மறுப்பது என்ன நியாயம்?
எனது தந்தை அரசியலில் இருப்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களை பாதிக்கும் வகையில் அரசு திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதனால் எனக்கு மட்டும் பாதிப்பில்லை. என்னுடைய திரைப்படத்தை வாங்கிய அனைத்து விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் இவர்கள் அனைவருமே இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுவதால் பத்திரிகை நண்பர்களிடையே உங்களிடம் முறையிடுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி கேட்கணும்னா கேள்வி. அது டைப் அடிச்சு சொல்லி எழுதுனது, அது டைப் அடிக்க சொல்லுறீங்க. இல்ல அது கையில எழுதுனது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 பேரும் வந்து படம் முடிஞ்சு என்னை பாராட்டிட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னாங்க. பட் ஆனால் ஆர்டர் இப்படி வந்தோன்னு கேட்டால் வந்து இல்லை, மேலிடத்து உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை, நான் அதை திருப்பி கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயம் உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு சொல்கிறதே வந்து குடும்பமாக வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தப்பாக படம் எடுத்துட்டோமா? படம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்குலாம் உடனே கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் படம் எல்லாம் 125 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. நாங்கள் அதனால் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே வரக்கூடாதுன்னு தான் கொடுத்தாங்க. இந்த படத்தை அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கே நாங்கள் கோர்ட்டுக்கு தான் போனோம். அதாவது சென்சார் ஆகி கிட்டத்தட்ட 25 நாள் கழிச்சு படம் ரிலீஸ் வந்து 13ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 10ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொன்னது வந்து விமென்ஸ் லேடிஸ் மெம்பர்ஸ் இல்லை, எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க அப்படின்னா. ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து 2 படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்க படம் பார்க்க வைக்கிறதே வந்து கோர்ட்டுக்கு போய் தான் நாங்கள் வந்து பார்க்க வச்சோம். ஆமாம், வேற என்ன இருக்க முடியும்? அரசாங்க தரப்புல இருந்து வேற ஏதாவது உங்க படத்துக்கு தடைகள் ஏதாவது உண்டா? இல்லை, வேற எதுவும் தடைகள் இல்லை. இதுதான் எனக்கு கிழக்கை வரி மறுத்தது தான். வேற ஒன்றும் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குங்க. நான் எந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போகிறது? அதுவே 2ஆக பிரிஞ்சு போச்சு. அதாங்க 30% வந்து பெருசாக பாதிக்கப்படும். நான் வந்து படம் தயாரிப்பாளர், அப்புறம் நான் வந்து என்னை நம்பி எத்தனையோ விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. அந்த விநியோகஸ்தர்கள் நம்பி எத்தனையோ திரையரங்கு உரிமையாளர்கள் படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது என்னோட படம் இனிமேல் ரிலீஸ் ஆகக்கூடாது, நாங்கள் இனிமேல் படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க குறியாக இருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் நான் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு சினிமாவில் தான் மெயினாக நான் இருந்திருக்கிறேன். அரசியலில் வந்து நான் வந்து படங்களாக இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டும், நான் அரசியலில் வந்து தலையிட்டதே கிடையாது. ஸோ என்னை வந்து தேவையில்லாமல் இதில் எடுத்து விட்றாங்க. இல்லை, அதாங்க என்னென்னா, இப்போ சென்சார்லேயே வந்துட்டு அவங்க வந்து கொடுக்கலன்னா நான் வந்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இந்த குழுவில் இருக்கிற எல்லாரும் வந்து 20 பேர் 25 பேர் இருக்காங்க. அது வந்து இவங்க தான் அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து நினைக்கிற படம் தான் ரிலீஸ் ஆகணும், அவங்க நினைக்கிற படம் தான் இதில் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக போடப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழு. கிட்டத்தட்ட 450 தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 350, வேர்ல்டு வைட் ரிலீஸ் வந்து 450 ஸ்க்ரீன்ஸ். சரிங்க, படம் எடுத்த செலவா? ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க? எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அதில் வந்து 30% லாஸ் ஆகும். இப்போ 10 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னா அதில் 3 கோடி எனக்கு லாஸ் ஆகும். ஆமாம், நான் தான் காம்பன்சேட் பண்ணணும். இல்லை, நான் தான் இதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி தான், இல்லைன்னா நான் அப்படியே ஒதுங்கிட வேண்டியதான். படங்களே எதுவுமே எடுக்காமல், படங்கள் நடிக்காமல் அப்படி நான் எப்படி படம் பண்ண முடியும்?
அதுதான் நான் வந்து கோர்ட்டில் போய் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கு. அதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், வேறு வழி இல்லை எனக்கு. அது உங்களோட பகிர்ந்துக்கணும், உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சரிங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு தான் அவங்க கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க அவங்க கேளிக்கை வரைக்கும் உங்கள் படம் தகுதி இல்லைன்ட்டு. அடுத்த நடவடிக்கை எதாவது எடுக்க போறீங்களா? இல்லை, அவங்க கோர்ட்டில் சொல்லலை கேளிக்கை தகுதி இல்லைன்னு சொல்லி. குழு வந்து கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி படம் வந்து தகுதி இல்லாத படம் கேளிக்கை வரைக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு கோர்ட்டில் போய் தான் முடிவு. நான் திருப்பி கோர்ட்டுக்கு தான் போயிருக்கேன். இந்த மாதிரி பல படங்களை ரெஃபரன்ஸுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை வந்து சீர்படுத்தக்கூடாதுன்றாங்க, ஆங்கில வசனங்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றாங்க, படம் யூ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு இருக்காங்க. என் படத்தில் இந்த 3 என்ன அதிகமாக இருக்குன்னு கேட்குறேன். இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் என் படத்துக்கு கொடுக்கல அப்படின்னு ரெஃபரன்ஸ் தான் கேட்குறேன். தவிர நான் கொடுத்த படத்தை வந்து குறை சொல்லியோ இல்லை மற்ற தயாரிப்பாளர்கள் தப்பு சொல்லியோ நான் கேட்கல. அந்த படத்துக்கு கொடுக்கும்போது ஏன் என் படத்துக்கு கொடுக்க மாட்டேங்குன்னு தான் கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. இல்லை வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அதான் சொல்லியிருக்கேன் நான். இந்த விஷயமா அவங்ககிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை. இது வந்து என்னுடைய சொந்த பிஸ்னஸ். இது நான் எப்பவுமே அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணுறதே கிடையாது. இந்த கேளிக்கை வரி கிடைக்கலங்கிற விஷயம் கூட அவங்க 2 பேருக்கு தெரியாது. நம்ம புதிய ஆட்சி ஏற்ற பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனை வந்து புதிய ஆட்சி ஏற்ற பிறகு இந்த படங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய ஆட்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து திரைப்படத்துறையில் நிறைய பிரச்சனைகள் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து இந்த விஷயம், நான் நடித்த ஒரு கண்ணாடி படம் நான் நடித்திருக்கிறேன், நான் தயாரித்துக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து கேளிக்கை வரைக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மேலெடுத்த உத்தரவுன்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் படம் வந்து யூ சர்டிஃபிகேட்டு. தமிழ் கலாச்சாரத்தை எந்த விதத்துலையும் நாங்கள் சீரழிக்கல, அதிகமான ஆங்கில வசனங்களும் கிடையாது. மற்ற படங்களுக்கு கொடுக்கும்போது ஏன் எங்கள் படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் வந்து அவங்களை படம் பார்க்க வைக்கிறதே நான் கோர்ட்டு மூலியமாக போய் தான் அவங்களை படம் பார்க்க வச்சேன். ஸோ இதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். பத்திரிகை நண்பர்களுடைய உங்களிடம் நான் வந்திருக்கேன். நன்றி.